நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமனின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறக்கூடிய அற்புத காலம் பிறக்க போகுதுங்க. அதனால தான் இந்த ஒரு பதிவு பார்த்திங்கன்னா மீனராசி நண்பர்களுடைய கண்களில் தென்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா முருகப்பெருமனின் அருளால் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மங்களகரமான பொருட்கள் வைத்திருக்காங்க. மஞ்சள் பிள்ளையார், அருகம்புல், எலுமிச்சப்பழம், வெற்றிலைன்னு வச்சிருப்பதால் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தால் மீனராசி நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதம் முடிவதற்குள்ள காத்திருக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன, எந்த மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும் தெரிஞ்சுக்கணுமா? இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் மீனராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் ராசியை பொறுத்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைச்சிங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ராசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா புரட்டாதி 3ஆம் பாதம், உத்திராடாதி, ரேவதினே 3 நட்சத்திரங்களை அம்சங்கள் நிறைந்த மீனராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சிறு பிள்ளைத்தனமாக ஏதாவது செஞ்சுட்டு சிக்கலில் மாட்டிக்கிட்டு தாங்க இருக்கீங்க. குருவின் தனுசு ராசியில் பிறந்தவங்க பட்னு பேசுவாங்க. ஆனால் குருவின் மீன ராசியில் பிறந்த நீங்கள் இதமாகவும் இங்கிதமாகவும் தான் சூழ்நிலை அறிஞ்சு பேசிடுவீங்க. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர் முடிவு எடுக்கலாம். ஆனால் உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்த முடியாதுங்க. தனகாரகனான குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் பணத்தை விட ரொம்ப கௌரவம் தான் பெருசுன்னு நினச்சிப்பீங்க. யாராவது உங்களை அவமானப்படுத்திட்டாங்கன்னா வச்சுக்கோங்க, வாழ்க்கை முழுவதுமே அவங்கள ஒதுக்கி வச்சிடுவீங்க. உங்களுக்கு எப்போதுமே இமேஜ் எங்கேயோ எப்போதும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு எச்சரிக்கையாக நடந்துட்டுருப்பீங்க. அதே போல் வாக்கினால் பேசிய நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய துறையில் தான் இருப்பீங்க. மேலும் உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே சட்டுன்னு வாழ்க்கை தர நிச்சயம் மேம்படும். உங்களில் பலர் பார்த்தீங்கன்னா நீண்ட தூரம் பயணம் செய்யக்கூடிய வேலையில் தான் பணிபுரியக்கூடிய நபராக இருப்பீங்க. அதே போல் 8க்குரிய சுக்கிரன் உங்களுக்கு திடீர் பயணங்களை மேற்கொள்வதால் உங்களுக்கு ஆர்வம் இருக்குங்க. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9வது இடமான பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியாக செவ்வாய் அமைவதால் தந்தையை முன்னுதாரணமாக கொண்டு முன்னேற பார்ப்பீங்க. இருந்தாலும் வித்தியாசமாக முயற்சி செய்வதில் உங்களுக்கு எப்போதுமே ஆர்வம் இருக்குங்க. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீதி, கணக்கு தொகை, வங்கி, பதிப்பகம் போன்ற துறைகளில் புகழோடு பணம் சம்பாதிப்பீங்க. எத்தனை பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியாதபடி ஏதாவது செலவு நிச்சயம் உங்களுக்கு இருக்குங்க. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிவன்மலை ஆண்டவனின் அருளால் இந்த பங்குனி மாதம் பொறுத்தவரை உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த தமிழ் வருடத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி மாதம் தான் இந்த பங்குனி மாதங்க. நிலவக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா கலவையான பலன்களை தான் தர இருக்கு. சில கிரகங்கள் சாதகமான இடத்துல இருக்குது. இருந்தாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பார்த்தீங்கன்னா சனி பேச்சு நடப்பதால் 7 சனியின் காலத்தில் ஜென்மசனி நடக்குதுங்க உங்களுக்கு. இதனால் மனக்குழப்பம், முயற்சிகள் தாமதமாக பலன் தருவது போன்றவை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மீனராசிக்காரர்கள் சில விதங்களில் முன்னேற்றத்தை இந்த நேரத்தில் பார்க்கலாம். மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இணக்கமான சூழல் நிலவும். மாதம் முழுவதுமே சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் சுபகாரிய பேச்சுவார்த்தை, திருமண பேச்சுவார்த்தைகள் தடைகள் ஏற்படாது. காதல் கைகூடு வருங்க. இருந்தாலும் இந்த பங்குனி மாதம் முதல் பாதியில் குடும்பத்தில் திடீர் செலவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். மருத்துவ செலவுகள் இல்லைன்னா வீட்டு பராமரிப்புக்கான செலவுகள் செய்ய வேண்டியதாக இருக்கும். அதே போல் கணவன் மனைவிக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இனி விலகும். மேலும் உங்கள் ராசிக்கு ஜென்மசனி காலத்தில் உத்தியோகத்தில் நிலைத்தன்மை உண்டாகும். குறிப்பாக கடந்த சில மாதங்களாக வேலையில் இருந்து ஏற்ற இறக்கமான சூழல் இனி மாறி உங்களுக்கு பேச்சுக்கும் மதிப்புக்கும் மரியாதையும் அதிகரிக்கும். செல்வாக்கு இனி உயரப்போகுதுங்க. புதிய வாய்ப்புகளை உங்களை தேடி வரும். உத்தியோகத்தில் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்தீங்கன்னா சாதகமாக இருக்கும். தொழிலில் பெரிய சிக்கல்கள் எதுவும் இருக்காது. இருந்தாலும் பரிசீலனை செய்யாமல் பெரிய முதலீடுகள், புதிய திட்டங்களை தவிர்ப்பதும் நல்லது. அலைச்சல், உத்தியோக ரீதியாக பயணங்கள் அதிகமாக இருக்குங்க. மேலும் மகராசினருக்கு பங்குனி மாதம் பொருளாதார சிறப்பாக இருக்க போகுது. இருந்தாலும் செலவுகள் எதிர்பாராத வகையில் ஏற்படுங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க.
குடும்பத்தினருக்கு செலவு அதிகம் செய்ய வேண்டியதாக இருக்கும். இதனால் வாழ்க்கை துணையில் பொருளாதாரம் மேம்படும். மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலவையான சூழல் நிலவுவதால் உடல் ஆரோக்கியத்திலும் திடீர் செலவுகளை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மேலும் பார்த்தீங்கன்னா மீன ராசி இல்லைன்னா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நேரத்தில் 6ஆம் அதிபதியான சூரியன் இந்த மாதம் முழுவதுமே உங்கள் ராசிலே வந்து அமர்வதால் தடைகளை தகர்த்து வெற்றிகளை நீங்கள் அடையக்கூடிய காலமாக மாறும். இளைய பருவத்தினருக்கு பல்வேறு தடைகள் ஏற்படுங்க. எந்த விஷயத்தையே எடுத்தாலும் பிரச்சனைன்னு போன்ற அமைப்பு ஏற்படலாம். மேலும் 30 வயதுக்கு மேற்பட்டவங்க தடைகளை தாண்டி வெற்றி காண்பீங்க. ஆரம்பத்தில் தடைகள் இருந்தாலும் முடிவில் பல்வேறு வெற்றிகளை குவிக்கக்கூடிய நல்ல காலம்தாங்க இது. எல்லா விதமான நன்மைகள் உங்களுக்கு உண்டு. 40 வயதை தாண்டியவங்களுக்கு தொழிலில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி உண்டு. எதிர்பாராத தனவரவுகள் உண்டாகும். நல்ல லாபத்தை நீங்கள் பெறலாம். எதிரிகள் கூட இந்த நேரத்தில் நண்பர்களாகக்கூடிய நல்ல மாதமாக இருக்குங்க. உங்களுக்கு பயணங்கள் அதிகமாக இருக்கும். வடக்கு இல்லைன்னா வடமேற்கு திசையை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருந்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய சுணுக்கமான நிலைகளை மாறி இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்கள் தொழில் நன்றாக இருக்குங்க. அதே போல் நிறைய செலவுகள் ஏற்பட்டாலோ கடன் கிடைக்கும். இன்டீரியர் டெக்கரேஷன் செய்யலாம். கட்டிட கட்டுவீங்க. தொழில் முதலீடு செய்வாங்கன்னு எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் இனி உங்களுக்கு நடக்கும். உத்தியோகத்தில் இனி அபரிவிதமான முன்னேற்றம் உண்டு. உடற்பயிற்சி மட்டும் மறக்காதீங்க. கவனமாக இருந்தீங்கன்னா மனைவியின் விஷயத்திலோ மனைவியாக இருந்தால் கணவனின் விஷயத்திலோ இணக்கமாக செல்வது ரொம்ப நல்லது. அதே போல் விவசாயிகளுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக அமைய போகுது. உங்களுக்கு ஆதரவாக அமைப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. இதுவரை இருந்து வந்த எதிர்மறையான அமைப்புகள் எல்லாம் இனி விலகும். 40-50 வயதுக்கு மேற்பட்டவங்க நிரந்தர வருமான வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைத்திடுங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் சாதகமாக தான் நடக்க போகுது. பணவரத்து இனி அதிகரிக்கும். வாக்கு வன்மை உண்டு. உங்கள் பேச்சுக்கு மாற்றுவங்க இனி செவி சாய்க்க போகிறாங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க நிச்சயம். தொலைதூரத்தில் இருந்து நல்ல தகவலும் வந்து சேருங்க. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு. லாபம் அதனால் கூடுதலாக கிடைக்கும். பழைய பாக்கிகள் இனி வசூலாகும். வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்குவரத்து சாதகமான பலனை தரும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க. பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டு. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க. கௌரவமும் அதிகரிக்கும். நிலுவைத் தொகை வந்து சேருங்க. பதவி உயர்வு கிடைக்கும். அதே போல் கணவன் மனைவிக்கிடையே நெருக்க அதிகரிக்கும். குடும்பத்தில் இனி மகிழ்ச்சி உண்டு. வாகனம் வாங்கக்கூடிய இல்லைன்னா புதுப்பிக்கக்கூடிய பணியில் இந்த நேரத்தில் ஈடுபடலாம். பயணம் மூலம் சாதகமான பலன் உண்டு. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்க இருக்கு. பெண்களுக்கு உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும். தொலைதூர தகவல்கள் உங்களுக்கு நல்ல தகவலாக வந்து சேரும். எதிர்பார்த்த பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மாணவர்களுக்கு கல்வியில் திறமை அதிகரிக்கும். உங்கள் செயல்களுக்கு இனி பாராட்டு கிடைக்கும். மனதில் தைரியம் உண்டாகும். மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா புரட்டாதி 4ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு விரும்பியது கிடைக்க கூடுதல் முயற்சி நிச்சயம் உங்களுக்கு தேவை. சந்திரன் சஞ்சாரத்தால் பணவரத்து அதிகரிக்கும். பயணம் மூலம் லாபம் உண்டு. புதிய நபர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைத்திடுங்க. வாகனம் மூலம் லாபத்தை பெறுவீங்க. அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் உண்டு. அடுத்தபடியாக உத்திராடாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பல விதத்திலும் இந்த நேரத்தில் புகழ் கூடும். மற்றவங்க பிரச்சனைகளில் வாதாடி வெற்றியும் பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் இனி விலகிடும். பழைய பாக்கிகள் வசூலாகிடுங்க. வியாபாரம் விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவி உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நிலுவையில் இருந்த பணமும் வந்து சேரும். மேலதிகாரிகள் உதவி செய்வாங்க. சக ஊழியர் மத்தியில் இருந்து வந்து எதிர்ப்புகளும் விலகிடுங்க. அடுத்தபடியாக ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களுடைய வருகை இருக்குது. திருமணம் போன்ற சுப காரியம் நல்லபடியாக நடக்கும். நிலம் வீடு மூலம் லாபம் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். சுவையான உணவு உங்களுக்கு கிடைக்குங்க. மனோபலம் இனி கூடும். மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மீனராசி நண்பர்கள் நவகிரகத்திற்கு குருவிற்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட செல்வம் சேரும். கல்வியில் வெற்றி உண்டுங்க. மேலும் தொடர்ந்து இந்த மீனராசி நண்பர்கள் உங்கள் குலதெய்வத்தை தவறாமல் அமாவாசை பௌர்ணமி போன்ற முக்கிய தினங்களில் வழிபட்டுவாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி
சுப செலவுகள் பார்த்திங்கன்னா ஏற்படுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.